ஹே ஹாய் ஆல்சோ வேகமாக காலையில் எழுந்து கிச்சன் பக்கம் போகிறேனோ இல்லையோ ஃபஸ்ட்டு என்னோட மேக்ரமி ஒர்க் தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் ஏன்னா காலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காலைல கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே அதை பண்ணுவேன். ஸோ முடிச்சுட்டு காலைல டிஃபனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சகப்பரிசி கஞ்சி தான். ஸோ சகப்பரிசியில் பொங்கல் வைப்பேன், இல்லை அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரி தயிர் ஊற்றி கஞ்சி மாதிரி வச்சுருது. இந்த சகப்பரிசி அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கணும். ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக கேக் ட்ரை பண்ணலாம், கோதுமை வச்சு கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். என்கிட்ட பீட்டர் இல்லை, அதுக்கு பதிலாக இதை வச்சு ட்ரை பண்ணேன். இதுவே நல்லா தான் இருக்குது. பட் என்ன கொஞ்சம் கை வலிக்குது. ஸோ அதில் முட்டையை நல்லா பீட் பண்ணி கோதுமை மாவு, ஜீனி எல்லாமே போட்டு ஓவனில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ அந்த ஓவனில் அது பேக் ஆகிற டயத்தில் இங்கே பட்டர் எடுக்கணும். ஸோ பட்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி டைம் இருந்தனால அதையுமே எடுத்து வச்சாச்சு. கேக் சூப்பர் சாஃப்டாக வந்திருந்தது. கரெக்டாக நேற்று தான் நம்ம வியூவர்ஸும் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க கேக் ரெசிபி, குக்கீஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இது டீட்டெயில்டாக நம்ம ஒரு நாள் போடலாம். கோதுமையில் ட்ரை பண்ணியிருக்குமே, நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்னு பார்த்தேன். பட் தம்பி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.